ரொம்ப நேரமாக பார்க்குறேன் நானும். குணசேகரன் சார் அருமையான கேள்விலாம் கேட்டு தான் இருக்கார். 2 பேரும் மறைமுகமாக மறைஞ்சு பதில். எனக்கு கோலை பண்ணிட்ட முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ என்னென்னா, 1.5 மாதம் காத்திருக்கிறோம். முதல்ல அண்ணன் என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் மாநாடு நடத்துகிறேன்னு நடத்தலை. இந்த 1.5 மாதம் வெயிட் பண்ணி மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னால், திரு ஓபிஎஸ் என்ற அண்ணனை, அவர் முன்னாள் முதலமைச்சரை ஓரம் கட்டி இந்த பாரதிய ஜனதா கட்சி மரியாதையை கொடுக்காமல், மதிப்பும் கொடுக்காமல் ஒரு ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் இந்த 1.5 மாதம் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு என்னவோ அது எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுது. பிகாஸ் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காமல் அமைதியாக எலெக்ஷன் வரைக்கும் இப்படியே கொண்டு போயிட்டா இது என்ன அரசியல் எனக்கு புரியல. இன்றைக்கி எதிர்பார்த்தல வேறு. அவர் அழகாக கோட் பண்ணார் குணசேகரன் சார், ரொம்ப டாப்பாக. அங்கே பேசும்பொழுது பண்ருட்டியார் சொன்னார், நாங்கள் யார் பின்னாலும் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையிலே என்டிஏ விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லியிருக்கார் அவர் பண்ருட்டியார். எவ்வளவு சொன்னாலும் அவர் இந்தியா விட்டு வெளியில் வரமாட்டேன்றார். ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறார். இது எந்த விதத்தில் போய் கட்சிக்கு நல்லதாக முடியும்? ஆனால் அக்னீஸ்வரன் உட்காந்து இந்திய அரசியல் வானில் எத்தனை தடவை பிஜேபி தோற்றுருக்கு போயிருக்கு, இப்போ என்ன நிலைமைன்னு சொல்லுது. அயோத்தியாவிலே தோத்துட்டாங்க சார். கொஞ்சம் ஊபியை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா வந்திருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு. அதுதான் உண்மை. ஆனால் பக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார்ல, அவர் இவருக்கு மாலை போட்டார், மரியாதை செலுத்தினார். ஆனால் ஒரு பார்ட்னருக்கு அவர் பண்ணார் திருப்பி. நீங்கள் பேசுறீங்களா, பொதுச்செயலாளர் நீங்கள் மரியாதை கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் இல்லை 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 நான் பேசி முடிச்சிடுறேன். இல்லை இல்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கேட்டதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார் ஓபிஎஸ் அண்ணன். சில விஷயங்களை சொல்லப்படும், சில விஷயங்கள் சொல்லப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோன்னாரு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகுனவர், பல முறை போராடியவர். என்ன சூழ்நிலையில் பாஜக செய்யணும் தெரியாதா? சிண்டைக்கும் உத்தேஜ் தக்ராவுக்கு என்னென்ன பண்ணுனாங்க, சின்னத்தை எப்படி எப்படிலாம் மாற்றி அடிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணுனாங்கிறது தெரியாதா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பாஜக கூட போய் ஒட்டிட்டு இருக்காருங்கிறது தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் 45 நாள் கெடு வச்சிருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், இல்லை இல்லை இல்லைங்க, இப்போ சின்னத்தையே நம்ம இப்போ ஓபிஎஸ்ட கொடுக்குறாங்க, என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நீங்க என்னையும் சேர்த்து கட்சி ஒருங்கிணையும், சின்னத்தை வச்சுக்கிட்டு கட்சி ஒருங்கிணையும், கட்சி எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருவாங்க சார். இந்த கிழக்கே உதிக்கும் இல்ல காளிமுத்தண்ணன் சொல்ற மாதிரி கிழக்கே உதிக்கும் சூரியன் அன்னைக்கு நீங்க தானே உள்ள வந்து உட்கார போறீங்க. மணந்தாலும் கேளு இல்ல கேளுங்க சொல்றேன், கேளுங்க. அந்த தவறை தொடர்ந்து பண்ணி ஒரு விஷயமும் செய்யாமல் மறுபடியும் டூர் போகிறேன், 45 நாள் டைம் கொடுக்குறேன். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வான்டேஜாக போகலையா? நியாயமா இது? அதில் இருங்க, நான் வரேன். அப்போது அன்றைக்கி பக்கத்தில் உட்கார வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னப்போ ஏன் வாய மூடிட்டு இருந்தார்? ஏன் பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி? சார் அவர் டெல்லியில் இல்லை சார், இங்கே நான் இது பேசிகிட்டு இருக்கேன் இருங்க. நான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அவர் உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்றாரு. இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம அக்னீஸ்வரன் மாதிரி. இல்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. அன்வர் ராஜா பேசுகிறார். அன்னைக்கு பேசும்போது அன்வர் ராஜா எங்கே போயிருந்தார்? அன்னைக்கு பேசுகிறப்ப கேபி முனுசாமி எங்கே போயிருந்தார்? இந்த 2 மாதமாக தெரியலையா உங்களுக்கு? ஆகவே பிஜேபி வேண்டான்னு சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லை. அங்கே போய் திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ஏன் கலைஞரும், யாராவது நீங்கள் போய் இந்த இந்து முன்னணி கூட்டத்தில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நடந்ததா இல்லையா? இதை யார் அங்கீகாரம் செய்தது? யார் அனுப்பி வைத்தது? எப்படி எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சு வச்சாருங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிச்சு வச்சதுக்கு நீங்க வந்து கோலப்பண்ட கருத்து கேட்டீங்கன்னா அவர் என்ன சார் சொல்லுவாரு? நான் உங்களை நேரடியா கேட்கிறது ஓபிஎஸ் இந்த வியூகம் ஒரு மன்றாடல் கடிதம் அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு பெட்டிஷன் போடுறாரா இல்ல சேலஞ்ச் பண்றாரா? சார், தெளிவான எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் இருந்து இல்லவே இல்லை. அது இல்லை. இன்னைக்கு நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துடுவார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி மிக தெளிவாக நாங்கள் யார் பின்னாடியும் போகலை, எங்களை அவமதிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, எங்கள் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை
அப்படின்னு சொல்லுவாருன்னு தானே எதிர்பார்த்தோம். காலம்பூரா 1.5 மாதம் டைமு, 2 மாதம் டைமு, 2.5 மாதம் டைமு, எதுக்காக இது கொடுக்குறது? அப்போ நம்முடைய நிலைமை என்ன ஆகும் சார்? இன்னொன்று சொல்கிறேன், அவர் கோச்சிக்க கூடாது கோலப்பன் சார். எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த நிலை வந்தால் பிஜேபியை கட் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கு பழனிசாமி தயாராக இருக்கார். பிஜேபி தேவையில்லைன்னு சொல்லுவார். ஓபிஎஸ்ஐ எடுத்தால் ஒத்துக்கவே மாட்டார். அதுதானே நிலைமை. அதுதானே சார் மிஸ்டர் குணசேகரன் சார் ஹிண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னும் மேலே மேலே நம்ம போய் விழுந்து அவங்கள்ட்ட என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் ஒருங்கிணைவார்கள்னா யார்? நீங்க சொல்ல மாதிரி தான் நாங்களும் இன்னைக்கு எதிர்பார்த்தோம். என்டிஏ விட்டு வெளியில வருவாருங்கிறதா எங்களுடைய எண்ணமும் இல்லைன்னு நாங்க மறுக்கல. கால சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்துல கொண்டு அவர் ஒரு என்டிஏல இருக்கிறதா நீங்க சொல்லிதான் சார் தெரியுது. அவங்க இதெல்லாம் என்டிஏல ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு யாரும் சொல்லல. என்டிஏல தானே பயணிச்சு இப்ப எடப்பாடி உள்ள வந்ததனால தானே உங்களுக்கு இந்த என்டிஏ பத்தி பெருசா தெரியுது. இல்ல என்டிஏ மீட்டிங்ல ஓபிஎஸ் பார்க்கலையே சார். என்டிஏ மீட்டிங் ஒன்றும் நடக்கல. மத்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிடலையா? ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க சார். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன் சார். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னொருத்தர் வேற கட்சி நடத்திட்டு இருக்காரு பாருங்க, அவரை கூட்டு கூட பேசுறது இல்லை. அமித்ஷா அவரை கூட்டு பேசுறாரா? அவர் சொல்லிக்கிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோம். ஏன் இவர் நம்ம ஓபிஎஸ் கூட இங்கே தான் இருக்காரு. இவர் யாரு? இவர் நிலைமை என்ன? எங்கே இருக்கார் இவர்? ஆகவே ஒத்து வராது. அதை ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராக இல்லை. அதுதான் டாக்டர் ஷர்மிளா அடிச்சுக்கிறாங்க. அது எப்படி இந்த கூட்டணி சரியாக அமையும்? 2 வேறு கருத்துக்கள். ஆகவே எந்த நேரத்திலும் இந்த கூட்டணி 2ஆக உடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்பது தான் இன்று அவர்கள் செய்கின்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் தான் சார் சொல்லிக் கொடுத்து பேச வைக்கிறாரு. இவர் தான் அன்வர் ராஜாவை பேச சொல்கிறாரு. இவர் தான் கேபி முனுசாமியை பேச சொல்கிறாரு. அப்புறம் திடீர்னு வாழ்கின்றாங்க, திடீர்னு ஒழிக்கின்றாங்க. என்ன? அப்புறம் அக்னீஸ்வரன் சொல்கிறாரு, பிரமாதமான கூட்டம். அக்னீஸ்வரன் தலைமைக்கு நான் ஒரு கூட்டத்தை கூட்டுட்டுமா? நாளைக்கு காலைல வாங்கல, பணம் தான் வேணும், பல லட்ச ரூபா சேர்த்து. மேல உங்களுக்கு என்ன சார் கோவம்? என்ன கூட்டத்தை கூட்டி? இல்லை, இப்போதான் அவர் ஏற்கனவே பிஜேபி இப்படின்னு பிடிச்சி விட்டார். அதை பார்த்தாவே பயமாக இருக்கும் பழனிசாமிக்கு. பணம் கொடுத்து வர கூட்டம் தான் அக்னீஸ்வரன். 90% வாக்குகள் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு போச்சா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். போய் என்டோன்மெண்ட்டில் போய் ஹெச்ஆர்என்சியில் போய் பேசுகிறீங்க உட்காந்துட்டு, அங்கே வந்து பணத்தை எடுத்து இது கல்லூரி கட்டிட்டாங்கன்னு அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு. இது கூட தெரியாமல் 4 வருஷமாக சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. விழுப்புரத்துக்கு போனால் தான் உங்களுக்கு டாஸ்மாக் ஞாபகமே வருது. அது வரைக்கும் வரமாட்டேங்குது. விழுப்புரத்தில் போய் 10 ரூபா ஜாஸ்தி வச்சு விற்கலாமா? அந்த குடிகாரர்கள் எல்லாம் பாவம் காலையிலேருந்து 2 வருஷம் கொரோனாவை பார்த்துட்டு இருந்தனால தெரியல சார் அவருக்கு. ஓகே, நான் திரு கே.ஆர். ரமேஷ் சாரோட கோடத்தை கேட்டேன். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம். அந்த 10 ரூபா லிக்கரில் ஏற்றினதே அவங்க தான் சார். தங்கமணி தான் ஏற்றினார். கொரோனாவில் கட்டி வித்தார். ஒரு பாட்டிலுக்கு 2 மடங்கா போச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.